மல்லிகைப்பூ, உங்க அண்ணிய நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்லு. 2 பேரும் சேர்ந்து வெளியே போறோம். நிஜமாவா? எங்க நாம 2 பேரும் சேர்ந்து வெளியே போறோமா? எப்ப போறோம்? எங்க போறோம்? சந்தோஷமா வாழ்ற தம்பதிகள்லாம் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. அங்க போறோம். இதோ ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். எல்லாம் வெறும் நடிப்புதான். ஆமா சார், சிறந்த தம்பதிகளுக்கான போட்டி ஒன்று நடக்குது. அதுல நானும் அண்ணியும் அந்யோன்யமா வாழ்றதா நடிக்க போறோம். அப்படி சிறப்பா நடிச்சா பரிசு கிடைக்கும். அந்த பரிசை கண்டிப்பா வாங்கணும்னு எங்க கம்பெனில கட்டாயப்படுத்தாங்க. அதுக்காகத்தான் இந்த நாடகம். அங்க வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லு. சுசி, எனக்கும் நல்லா நடிக்க தெரியும்னு சொல்லு. நண்பர்களே, இங்கு நடத்தப்படும் அந்யோன்யமான தம்பதிகளுக்கான போட்டியில் 20 தம்பதிகள் கலந்து கொண்டனர். அதில் 4 சிறந்த தம்பதிகள் இறுதிப் போட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்பர் 1 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாபு. நம்பர் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமு. நம்பர் 3 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜு. நம்பர் 4 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மோகன். இந்த 4 தம்பதிகளில் சிறந்த ஒரு தம்பதியை தேர்ந்தெடுக்க 3 சோதனைகள் வைக்கப்படும். முதல் சோதனை புகைப்பிடித்தல். கணவன் புகைப்பிடிக்க ஒவ்வொரு மனைவியும் எப்படி உதவுகிறார் என்பதிலிருந்து உங்கள் அந்யோன்யம் கணக்கிடப்படும். தேங்க்யூ. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா என் மனைவிக்கு அது பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யறது இல்லை. அந்த தட்டுல பலவிதமான பூக்கள் இருக்கு. இதுல பெண்கள் அவங்களுக்கு பிடித்தமான பூவை எடுத்துக்கணும். நீங்க செலக்ட் பண்ற பூவில இருந்து நாங்க உங்க பண்பை தெரிஞ்சுக்குவோம். You have chosen the right flower. மத்தவங்க நல்ல வாசனை உள்ள ரோஜா, மல்லி, சம்பங்கி இவங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க மட்டும் ஏன் சூரியகாந்தி பூ தேர்ந்தெடுத்தீங்க? சூரியன் போகும் பக்கமெல்லாம் திரும்பக்கூடிய தனித்தன்மை கொண்ட மலர் சூரியகாந்தி. நல்ல மனைவியின் குணமும் அதுதான். கணவன் எந்த வழியோ அந்த வழி நடக்கிறவதான் உண்மையான மனைவி. இப்படி ஒரு நல்ல தத்துவத்தை உணர்த்துறதுனால சூரியகாந்தி எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பொழுது 3வது சோதனை. முதலில் மனைவிமார்கள் தனி அறைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு அவர்கள் கண்கள் கட்டப்படும். இங்கிருக்கும் 4 கணவன்மார்களும் தங்கள் இஷ்டப்படி 4 நாற்காலிகளில் மாறி உட்கார வேண்டும். கண் அவன் என்பதால் அவன் கணவன். கணவனை கண்டுபிடிக்க மனைவிக்கு கண்கள் தேவையில்லை. இப்பொழுது கண் கட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மனைவியும் தங்கள் கணவன் அமர்ந்திருக்கும் நாற்காலியை கண்டுபிடித்து அவர் பக்கத்தில் போய் நிற்க வேண்டும். நீங்க மட்டும் உங்க கணவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை எப்படி சரியா கண்டுபிடிச்சீங்க? என் கணவருடைய குணம் எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் எதுலயும் தான் முந்தி முதல்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இங்கேயும் முதல் நாற்காலியில தான் உட்கார்ந்துருப்பாருன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். 3 சோதனைகளில்
முதல் மார்க் வாங்கிய மோகன் தம்பதிகள் சிறந்த தம்பதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இல்ல, பரிசு கொடுத்தவங்க நம்ம 2 பேருடைய நடிப்பை பார்த்து ஏமாந்துட்டாங்க. முன்னில உட்கார்ந்து இருந்தாலும் குயில் இனிமையாத்தான் பாடும் சொல்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைதான். குயில் அழுதாலும் கேட்கிறவங்களுக்கு அது பாடுற மாதிரிதான் இருக்கும். தெரியாம தான் கேக்குறேன். சிறந்த தம்பதிகளுக்கு உண்டான லட்சணங்கள்ல நமக்கு என்ன குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆணுக்குண்டான அந்தஸ்து குறைஞ்சு போச்சு. வீட்டு கோழி வானத்துல பறக்குது, வானத்து புறா தரையில நடக்குது. என்னைக்கு நான் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு திருப்தி. மோகன், என்னப்பா படிச்சுக்கிட்டு இருக்க? ராசி பலன் பாத்துக்கிட்டு இருக்கம்மா. நம்ம எதிர்காலம் இதுலயாவது நல்லா இருக்கான்னு பார்த்தேன். வாங்க உட்காரு. ஆமா, ஏகாம்பரம் சார் இல்ல, அவரு வெளியே போயிருக்காரு. நான் எனக்கு வந்தேன்னா முறைப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டு போவேன். என்னப்பா மோகன், நீ என்ன சொல்ற? அவரை எங்க கேக்குறீங்க? பாவம், மருமவளை கேட்டு சொல்லுங்க. எங்க அந்த அம்மா இல்ல? அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலீங்க. வரட்டும், அவங்களுக்கோசரம் நான் வெயிட் பண்ணியே இருக்கேன். கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அவசியமானவங்களுக்கோசரம் காத்திருக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அனாவசியங்கிறீங்களா? இந்த விஷயத்துல அவதான் அபிப்பிராயம் சொல்லணுங்கிறது இல்ல, எப்ப நிச்சயார்த்தம் வச்சுக்கலான்னு நானே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். நீ என்னப்பா சொல்றது? துரை, பஞ்சாங்கம் பாக்குற எல்லாருமே நல்ல நாள் சொல்ல முடியும். ஆனா நிச்சயதார்த்தத்தப்ப தீர்ப்பணம் கொடுக்க போறது உன் பொண்டாட்டி பாரு. அதனால அவங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையா வரட்டும் எதிர்பார்க்கிறோம். இல்ல நீ குடுக்கறேன்னு சொல்லு, உன் வார்த்தைப்படி கேட்டுடுவோம். என்னப்பா சைலண்ட் ஆயிட்ட? இப்ப புரியுதா யார் அவசியம் யார் அனாவசியம்னு? வாமா, யார் இருந்து என்ன புண்ணியம்? நீ வந்தாதானே நடக்குது. என்னங்க இந்த நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு வாயால சொன்னா தேவையில்ல. நான் என்னங்க சொல்றது? அவரை கேளுங்க. அவரியா? பாவம், நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சீர்பணம் கொடுக்க போற புண்ணியவதி நீ. அதனால நீ தானம்மா சொல்லணும். அவரை பாவம், அவரை ஏமா துன்புறுத்துவானே. நான் கேட்டிருக்கிற பணம் எங்க ஆபீஸ்ல அடுத்த மாசம் தான் கிடைக்குமா? அதனால அடுத்த மாசம் முதல் வாரத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வீட்டை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமாச்சே. இதான் மதுரை. இத சிதம்பரமா மாத்தணும்னா முடியுங்களா? அது என்னங்க மதுரை சிதம்பரம்? அது தெரியாதாமா உங்களுக்கு? சிதம்பரத்துல நடராஜர் முதன்மை ஆம்பளை, மதுரையில மீனாட்சி முதன்மை பொம்பளை. அதனாலதான் இந்த வீட்டை மதுரைன்னு சொன்னேன். நீ சொன்ன தேதியிலேயே வரமா? வாங்க மிஸ்டர் மோகன். ஐ எம் குல்கர்னி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த்ரில் பப்ளிசிட்டி. தமிழ்நாட்டிலே சிறந்த தம்பதிகள் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. உங்க படம் பத்திரிகையிலேயே இருக்கு. யூ ஆர் இம்மென்ஸ்லி பாப்புலர் நவ். உங்களை எங்க விளம்பரத்துக்கு மாடலா உபயோகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா பயன்படுத்திக்க. முதல்ல 1 மாசத்துக்கு உங்களை ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். 15 படங்கள் உங்களை மாடலா வச்சு எடுத்துக்கிறோம். இதுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 1500 ரூபாய் கொடுங்க. மிஸ்டர் மோகன், உங்க பிரகாசமான கண்களுக்கு இன்னும் அதிகமா கேட்கலாம். 2000 கொடுங்க. அழிச்சுன்னு இருக்கிற உங்க பல்வரிசைக்கு இன்னும் அதிகமா கேட்கலாம். 3000 கொடுக்க முடியுமா? உங்க அழகான முடிக்கு இதுக்கு ரெட்டிப்பாவே கேட்கலாம். 6000 கொடுங்க. உங்க ஆண்மையான தோற்றத்துக்கு இன்னும் அதிகமாவே கேட்கலாம். தைரியமா கேளுங்க. 10000 ரூபாய் கொடுங்க சார். போதும். போதாது, 15000 ரூபாய் தரேன். ரொம்ப நன்றி சார். இப்போ நான் கேட்கலாமா? கேளுங்க. உங்க படங்களை சிகரெட் விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாமா? நீங்க கொடுக்கிற பணத்துக்கு எந்த விளம்பரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். பிராண்டி விளம்பரத்துக்கு தாராளமா. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இந்த ஊர்ல உள்ள மற்ற மாடல்கள் எல்லாம் மறுத்து விட்ட போஸ்களை உங்களை வச்சு எடுத்துக்கலாமா? ஓஎஸ், எவ்வளவு மோசமான விளம்பரத்துக்கு நான் சம்மதிக்க தயார். எனக்கு இப்ப பணம் தான் தேவை. 15000. நீங்க பேச்சு மாற மாட்டீங்களே? நீங்க பணத்துல மாற மாட்டீங்களே? ஒரு நாளும் மாற மாட்டேன். நானும் மாற மாட்டேன். ஆல் ரைட். உங்க டிரஸ் எங்க செலவு. உங்க பணத்தை எல்லா படங்களையும் எடுத்த பிறகுதான் தருவோம். ஓகே? ஓகே சார். ம். ஏங்க பாத்தீங்களா உங்க படம் வந்திருக்கிற லட்சணத்தை? என்னங்க தரம் பண்ணும்? ஏங்க இது அக்கிரமம்? புருஷனுடைய அந்தஸ்தை பொண்டாட்டி கிட்ட நிலநாட்ட போட்ட வேஷம். 15000 ரூபாய் கான்ட்ராக்ட்.
என் ரோஷத்தை காப்பாத்த அருமையான சந்தர்ப்பம். இதை விட மோசமான விளம்பரமா இருந்தாலும் போஸ்ட் கொடுக்க தயார்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? அந்தஸ்து நிலநாட்டுறேன்னு சொல்லிட்டு இப்பதான் உண்மையிலேயே உங்க அந்தஸ்து ஊரை குறைச்சிட்டு வந்திருக்கீங்க. என்னங்க, உங்க கால்ல வேண்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுடுங்க. ஏன் வேண்டாங்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் உயர போறது உனக்கு பிடிக்கல, என் கொடி பறக்க போறது உனக்கு பொறுக்கல. பறக்க போறது கொடி இல்ல, உங்க மானம் மரியாதை. மானம் மரியாதை இதெல்லாம் பணத்தினுடைய பல்லக்கு தூக்கிகள்னு எனக்கு நல்லா தெரியும். நாய் வித்த காசு குலைக்கிறது இல்ல, மீன் வித்த காசு நாடுறது இல்ல. டேய், மீன் வித்த காசு வேணா நாராம இருக்கலாம்டா. ஆனா நீ கொடுத்துருக்கிற விளம்பரம் அது நிச்சயமா உன் பேரை நாரடிக்க தாண்டா போகுது. நான் அந்த படத்தை பார்த்தேன். குடிக்கிறேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறியே, இந்த படுபாதகத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை தானே சொல்லிட்டு வந்திருக்கேன், குடிச்சுட்டா வந்திருக்கேன். டேய், இந்த ஏகாம்பரம் குடும்பத்துக்கு 4 காசு சேர்த்து வைக்காம இருக்கலாம்டா. ஆனா 4 பேர் மதிக்கக்கூடிய நல்ல பேரை சேர்த்து வச்சிருக்கேன். அப்படி சேர்த்து வச்ச பேரை ஒரே விளம்பரத்துல கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டா. பணங்கிற அச்சல தான் இந்த பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் உன் மனைவி கிட்ட நீ முரண்டு பிடிச்ச போது ஆண்ட கௌரவத்துக்காக தான் போராடணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ செய்து காரியத்தை பார்க்கும்போது தான்ற அகம்பாவத்தில் செஞ்சிருக்க நல்லா தெரியுதா? உன்னை என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதே வெக்கமா இருக்கு. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். போன